அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி 6 நிமிடங்கள். வாரத்தின் வாரத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிறோம். மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே புறப்பட போகின்ற வார்த்தைகளுக்கு கூடாக ஒருவரையும் வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே பாஸ்டரின் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்களை வரவேற்போம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்களுக்கு இணைந்திருக்கிற ஊழியர்களுக்கு கூடாகவும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஒரு கூடாக எடுத்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோ பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லோ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசருனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். காலங்கள் கடந்து செல்லுகிறது. காலங்கள் கடந்து செல்லுவதை பார்க்கும் பொழுது நாம் லக்கை நோக்கி ஓடுகிறோம். கிறிஸ்து என்னும் கர்த்தர் வரப்போகிறார் என்ற செய்திக்கு இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறவைகளை பார்க்கும் பொழுது அவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது என்று சொல்லுவதை காட்டிலும் வெகு சமயமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டிய நேரம் இது. எந்த நேரத்திலும் அவர் வரலாம். எந்த நேரத்திலும் எருசலேமில் ஆலயம் கட்டப்படலாம். எந்த எந்த நேரத்திலும் துவங்கலாம். இந்த யுத்தத்தின் மூலமாக ஆலயம் துவங்கப்பட போகிறது என்பது அநேக செய்திகளை வாசிக்கிறோம். காலங்கள் தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வேதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேத வசனம் ஆணிதரமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தினந்தோறும் அந்த சத்தியமுள்ள வசனங்கள் நிறைவேற்றப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள், நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்தை துவங்க போகிறோம். ஜூன் மாதம் கடந்து செல்ல போகிறது. நாளை ஜூலை மாதத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதமெல்லாம் காப்பாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். போகையில வருகையில காத்தார். எடுத்த தீர்மானங்களுக்கு துணையாய் நின்றார். வேலை செய்கிற வேலையின் மீது கவனத்தை செலுத்துவதற்கும் அங்கு வேலையிலே சாதகமாய் இருப்பதற்கும் கிருபை கொடுத்தார். சரீரத்தின் பலவீனங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு பலனை கொடுத்தார். பண கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வருகின்ற வருமானத்தை ஆசீர்வதித்தார். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனாய் இந்த மாதமெல்லாம் கடந்து வந்தார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அவர் கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை உட்கொள்வதற்கு
கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. நேற்று தினத்திலே ஒரு செய்தியை பார்த்தேன். இந்த விவசாயத்திற்காக உபயோகப்படுத்துகிற இந்த தண்ணீருக்கு வரி போட போகிறோம். எங்களுடைய தேசத்தினுடைய தலைநகரம் நியூ டெல்லியில பார்லிமெண்ட்ல இந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு தண்ணீருக்கு வரி. எந்த தண்ணீருக்கு? விவசாயம் செய்யும் தண்ணீருக்கு வரி விதிக்க. அப்போ ஏழைகளினுடைய பசியும் தாகத்தின் மீது அடிக்கிற ஒரு அரசாங்கமாய் மாறுகிறது. கர்த்தர் கிருபையாய் நீர் ஊற்றுகளை கொடுத்திருக்கிறார். அந்த நீர் ஊற்றுகள் நாம் வாழ்வதற்கு, நாம் பிழைப்பதற்கு, நம் தாகத்தை தீர்ப்பதற்கு, ஆகாரத்தை செய்வதற்கு, பலவிதமான வேலைகளுக்கு உபயோகப்படுத்துவதற்கு கர்த்தரிடத்திலிருந்து இலவசமாய் இந்த பூமியிலும் வானத்திலும் இருந்து மழை கொட்டும் போது அவைகளை இலவசமாய், ஆண்டவருக்கு ஒரு டாக்ஸும் கட்டது கிடையாது. அவருக்கு நன்றி செலுத்தின போதும், ஸ்தோத்திரம் செலுத்தின போதும். மனுஷன் எல்லா விதத்திலும் ஏழைகள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு அவன் கொண்டு வருகிற சட்டங்கள், விவசாயத்தினுடைய தண்ணீருக்கு வரி செலுத்தினால், விவசாயம் பண்ணுகிறவன் வரியை செலுத்தினால், அந்த வரி யாரிடத்தில் வாங்குகிறார் என்றால், காய்கறிகளை வாங்குகிற, பழங்களை வாங்குகிற அந்த குடும்பத்தார் மீது வரி விழுகிறது. இதுதான் உலகம். என்னென்ன நடக்க போகிறதோ என்று தெரியாது. இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இந்த மாதமெல்லாம் கடந்து வந்தார். நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த மாதமெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜெயத்தையும் வெற்றியும் நமக்கு சாதமாய் கொடுத்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நிற்பதற்கு, அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு, ஸ்தோத்திர பலியிடுவதற்கு, துதி செலுத்துவதற்கு கர்த்தர் கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏறாது. ஜெயம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்விதமாக நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஜெயம் அளிப்பதற்கு, ஜெயம் கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் உறுதுணையாய் நிற்கிறார் என்பது உண்மை.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசத்தில் போராடுகிற வாழ்க்கையில் அவர் நமக்கு சாதகமாய் இருப்பது பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுவதற்கு கிருபை கொடுக்கிறார். நமக்கு சோதனை கொண்டு வருகிறார், நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறார், நமக்கு கண்ணீரை கொண்டு வருகிறார், நமக்கு போராட்டத்தை கொண்டு வருகிறார், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதபடி சமாதானத்தை குலைப்பதற்காக திட்டங்களை போடுகிறவன் நம் வழிகளிலே நின்று நாம் பரிசுத்தமான வழியை தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் அசுத்தத்தை விதைக்கிறவனாய் வருகிறான். அவன் மீது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெயத்தை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் மூலியமாக ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜெயம் நமக்கு கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த மாதமெல்லாம் உன்னை காப்பாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, உனக்கு சுகத்தை கொடுத்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்து, தடைகளை நீக்கின தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்து, கண்ணீரை துடைத்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்து, உன் வியாதியில் வைத்தியராய் இருந்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, உன் வலிகளை நீக்கினவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கண்ணீர்களை துடைக்கிறவராய் இருந்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. எவரும் இந்த சத்தியத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கடந்து வந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் அநேகம், அந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுகிறது சாதாரணமான காரியம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் நமக்கு எப்பொழுதும் துணையாய் நிற்கிறது. பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுவதற்கு அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும். இந்த மாதமெல்லாம் கூட இருந்தார். ஏமாற்றங்கள் நேரத்தில் துணையாய் நின்றார். பயப்படாத, நான் இருக்கிறேன், ஜெயம் கொடுப்பதற்கு நான் தான், உனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நான். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இரட்சகராகிய இயேசுவின் நாளே, அவருடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற ஜீவியம் இருக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும், உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும், உலகத்தினுடைய அசுத்தத்தின் வாழ்க்கையிலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டும், அசுத்த வார்த்தைகளில் இருந்து ஜெயம் கொள்ள வேண்டும், அசுத்த தவறான நடக்கையிலிருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் எந்த நேரத்திலும் சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் பாவத்தில் விழுகிறோம். பாவம் உன்னை டாமினேட் பண்ணுகிறது. பிசாசுக்கு அவனுடைய விருப்பம்
அவனுடைய திட்டம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பாவ கரையில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே பாவத்தின் மீது ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சத்தியம் நம்மை எச்சரிக்கும் பொழுது, இந்த பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தின் லக்கையை நோக்கி ஓடுகிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவ பலனாலே நம்முடைய விசுவாசம் நிற்கிறது. நீதிமானாய் மாற்றப்பட்டோம். நீதி உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யார் என்றால், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பிசாசின் கிரியைகளை ஜெயித்தவர், பிசாசின் வல்லமைகளை ஜெயித்தவர், இருளின் அதிகாரத்தை ஜெயித்தவர். அவருடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து மரிக்கின்ற வரையிலும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிற வரையிலும் இயேசு கிறிஸ்து யார் என்றால், ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயத்தை பெற்ற தேவன், ஜெயத்தை தோல்வி கண்டிராத தேவன். அப்ப அவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாம் தோல்வியை சந்திக்க கூடாது, ஜெயத்தை சந்திக்க வேண்டும். பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசியாயிரும். இந்த மாதத்தில் சற்று திரும்பி பாருங்கள். எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய கிருபையை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு பாவத்தின் மீது ஜெயம் கொண்டவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம் அந்த மாதமெல்லாம். யோசித்து பார். பாவம் உன்னை டாமினேட் பண்ணதா? பாவம் உன்னை ஆளுகை செய்ததா? அடுத்தது தேவ பலனாலே விசுவாசத்தில் நிற்கிற நீ இந்த பாவத்தை வெல்லுவதற்கு, பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளுவதற்கு கிறிஸ்து நமக்கு எந்த நேரத்திலும், பசுத்த ஆவி எந்த நேரத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறவராகவே இருக்கிறார். பிசாசின் மீது ஜெயம் கொள்ள வேண்டும். பிசாசு கொண்டு வருகிற இந்த பாவத்தின் மீது ஜெயம் கொள்ள வேண்டும். இதான் வேத வசனத்தில் நமக்கு டைரக்ட் மெசேஜ். இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. அநேக விசுவாசிகள் பசுத்தத்திற்கு போராடுவது, அசுத்தத்தை வெறுத்து அசுத்தத்தின் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்து, பசுத்தம் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய், பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளும் போது, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் இருக்கும் போது, எந்த அசுத்தாவின் கிரியைகளோ, எந்த அசுத்தங்களோ, எந்த பிசாசின் கிரியைகளோ உன் ஆத்மாவை ஜெயம் கொள்ளாது, மேற்கொள்ளாது, வெற்றி பெறாது. ஏனென்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த மாதமெல்லாம் கூட இருந்தார். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் கடந்து வந்தோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதமெல்லாம் சற்று திரும்பி பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை இழுவதற்கு இது ஒரு தருணம். உனக்கு நன்மையானதே செய்திருக்கிறார், தீமையை செய்யவில்லை.
நீ வளர்ச்சி அடையவே ஆசீர்வதித்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை போதுமானதா இந்த மாதமெல்லாம் தொடர்ந்தது. இந்த மாதம் முடிகிற வரையிலும் அவருடைய கிருபை இருந்தது. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசியாய் இந்த நாளில் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். எங்க நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ அங்கு பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளுகிறோம், பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுகிறோம், பிசாசின் கிரியைகள் மீது ஜெயம் கொள்ளுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாயே. பவுல் சொல்லும் போது இந்த வசனத்தை எவ்விதமாக உச்சரிக்கிறார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே வீழ்த்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்றவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைவர்களை வெட்கப்படுத்தியிருக்கிறீர். சத்துருக்களில் இருந்து எங்களை ரட்சித்து அப்பா அவனுடைய கையில் இருந்து நம்மை ரட்சித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், அவர் நாமம் மகிமையின் நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவர் நாமம் ஜீவிக்கிற நாமம், அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். அவருடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்போ உம்மாலே அந்த வார்த்தை ரொம்ப அருமையானது. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே வீழ்த்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். மிதித்தோம். அவருடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை மிதித்தோம். கடந்த நாட்களுக்குரியது. மிதித்தோம், மிதிப்போம். மிதித்தோம், மிதிப்போம். மிதித்தோம் என்றால் இந்த மாதமெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை மிதித்தோம். அவன் மிதிக்கப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அப்போ எவ்விதமாக நாம் ஜெயம் கொள்ளுவதற்கு கிறிஸ்து நம்முடைய
பகையவர்கள் வெட்கப்படுத்துகிற அளவுக்கு உனக்கும் எனக்கும் துணையாய் நின்று கர்த்தர் நம்மை காப்பாத்துகிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஜெயம் கொள்ளுகிற வார்த்தை கர்த்தராலே ஜெயம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இந்த மாலை நேரத்தினுடைய ஒரு சப்ஜெக்ட். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ சத்துருக்களை வீழ்த்துவதும் விரோதமாய் எழும்புகிறவர்களை அவருடைய நாமத்தினாலே மிதித்து போடவும், சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். பகையை கொண்டு வருகிற பிசாசு அவன் இந்த மாதமெல்லாம் எத்தனை பகைகளை நமக்கு உருவாக்கி இருந்தாலும், உன்னோடு கூட இருந்தவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் உனக்கு ஜெயம் கொடுப்பதற்காகவே உன்னோடு துணையாய் இந்த மாதமெல்லாம் நின்றார் என்றால், உன் இதயத்தின் ஆத்துமாவை தட்டி எழுப்பி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். மின்னலை போல விழுனான் சாத்தான், அதை கண்டேன். மின்னல் வேகத்தில் விழுகிற ஒரு சாத்தான். அருமையாக, நேர்த்தியாக, மகிமையாக படைக்கப்பட்டவன் இந்த லூசிபர். எவ்வளோ பெரிய துதிக்கிற ஸ்தானத்திலும் ஸ்தோத்திரிக்கிற ஸ்தானத்திலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன் அவன் கீழே விழுந்தான். மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டதை அவர் கண்டார். அப்ப அவன் தள்ளப்பட்டவன். இந்த 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எவ்வளவு ரகசியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்தாலும் உனக்கு ஒண்ணும் ஆகாது.
அதாவது அடுத்த பகுதியை பார்க்கும்போது சத்ருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ சத்ருனுடைய சகல வல்லமைகளையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சகல வல்லமைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல வல்லமையினாலே அவன் கிரியை செய்கிறான். சகல வல்லமையினாலே நமக்கு சோதனை கொண்டு வா. சகல வல்லமையினாலே அவன் நமக்கு கண்ணீர் விடுவதற்கு வேதனையாய் இருக்கிறான். சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர், படைப்பின் காரண கர்த்தர். அவர் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் எவ்விதமாக ஒரு சர்பத்தையும் தேலையும் மிதிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிற அந்த விஷத்தின் மீது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது பகுதி தான் அருமையாக இருக்கிறது. சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற. There is a authority given to us. என்ன அத்தாரிட்டி? சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு, அதாவது மேற்கொள்வதற்கு என்று சொல்லுமா, ஜெயம் கொள்ளுவதற்கு. அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதமெல்லாம் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியின் காணிக்கை, சோத்திர பலியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். துன்பத்தில் துணையாய் நின்றார். பிசாசின் சோதனையிலும் பில்லி சூனியத்தின் வல்லமைகளும் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கு, ஜெயம் கொள்ளுவதற்கு துணையாய் நின்ற கர்த்தரவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே இந்த ஜூன் மாதத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் சாதகமாக கிருபையின் நன்மையினால நமக்கு கொடுத்து, ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, பிசாசை மேற்கொள்ளுவதற்கு, ஜெயம் கொள்ளுவதற்கு திராணி உள்ளவர்களாய் நம்மை நிலை நிறுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பாவம், சத்ரு, இதை 2ஐயும் மேற்கொண்டால், இந்த 2லும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசியா இருந்தால், தேள்களையும் பாம்புகளையும் மிதித்தாலும் ஒன்று உயிருக்கு சேதம் அணுகாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் எத்தனையோ மாதங்களை கடந்து வருகிற நாம் ஒவ்வொரு மாதத்திலும் சத்ருவையும் பாவத்தையும் இந்த உலகத்தினுடைய சோதனைகளையும் போராட்டத்தையும் மேற்கொண்டு ஜெயத்தை நமக்கு தருகிற தேவனாய் நம்மோடு இந்த மாதமெல்லாம் பயணத்தை செய்து கிருபையாக ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்.
உங்களுடைய ஜெபத்திற்கு முடிவில்லாததாய் கடந்து செல்லலாம். இத்தனை முறை ஜெபித்தேன், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. கர்த்தர் செய்வார். கர்த்தர் கிருபையாய் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவர் ஒருவரே கர்த்தர். அந்த கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிற தேவன். என்ன கருமையானவளே, இந்த மாதமெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை கொண்டோமா இல்லையா? கேள்விக்குறி. சோதனையில் ஜெயம் கொள்ளுகிற, போராட்டத்தில் ஜெயம் கொள்ளுகிற, பிசாசின் கிரியையில் ஜெயம் கொள்ளுகிற, பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஜெயம் கொள்ளுகிற, உபத்திரத்தை கொண்டு வருகிற சத்ருவாகிய அவன் மீது ஜெயம் கொள்ளுகிற, பாவ வழிகளை நமக்கு தூண்டிவிட்டு இந்த உலகம் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிற அளவுக்கு இந்த உலகம் நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்கும் விசுவாசத்திற்கும் தடையாயிருக்கிற இவைகளிலிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவனாய், என் மகனே, என் சத்தியத்தை நீ கை கொள்ளும் போது ஜெயம் உனக்கு சொந்தம். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். அவராலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் கடந்து வந்தோம். அதே போல ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் புதிய மாதத்தில் காலை எடுத்து வைத்து அந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய குடும்பங்களுக்கு தொடர்வதற்கு, உங்களுடைய குடும்பத்திலே போராட்டத்தின் வாழ்க்கையிலும் சோதனையின் வாழ்க்கையிலும் நின்றாலும் அவைகளில் இருந்து ஜெயம் கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய குடும்பமாய் இருப்பதற்கு கர்த்தர் வருகிற மாதத்தையும் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை வைத்து சத்தியத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தையும் பிசாசையும் பாவத்தையும் மேற்கொள்ளுகிற, ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசியாய் இருக்கும் போது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த மாதமெல்லாம் எங்களை காப்பாற்றினீர், துணையாய் நின்றீர், பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு வல்லமையை கொடுத்தீர், கிருபையை கொடுத்தீர், பரிசுத்த ஆவியினுடைய எச்சரிப்பை கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதமெல்லாம் வேதம் வாசிக்கவும் ஜெபம் செய்யவும் கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்மையே நம்பி வாழ்வதற்கு கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்திலே சென்று உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு இந்த மாதமெல்லாம் கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் வந்த ஒவ்வொரு வாரத்திலும் கிருபையாயிருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் அநேக நாடுகளிலிருந்து ஒன்றாய் சேர்ந்து தேசங்களுக்கும் இந்த உபத்திரத்தின் காலத்திற்கும் யுத்தங்களுக்கும் சமாதானத்தை உருவாக்குவதற்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் பிரேயர் குரூப்பை, ஸ்ரீலங்கா பிரேயர் குரூப்பை கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதமெல்லாம் விடாதபடி தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்க ஒரு ஜெப ஆவியை நிரப்பினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். அது பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இதன் மூலமாக அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தினாலே பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் கிரியையிலும் பிசாசின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலும் எங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆகவே கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், 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 Praise the Lord ஐயா. ஆமீன், ஆமீன். ஆசீர்வாத நேரத்திலே ஆசீர்வாதமான சேவை செய்ய எடுத்து வந்து வாழ்த்தி இருக்கிறீர்கள். மாதத்தின் கடைசி நாளிலும் புதிய மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக. எல்லாவற்றிலும் அவருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவாராக. எதிராக வருகின்ற எல்லா சத்துருவின் கிரியைகளும் கர்த்தர் முறியடித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற கிருபைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். நாளைய நாளிலே கனடா டே என்று அழைக்கப்படுகிற கனடாவின் சுதந்திர நாள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய கூட இருந்து வழிநடத்த நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். God bless you. God bless you. Thank you, brother. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலாற்றங்கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கடந்த மாதத்தில் ஆசீர்வதித்த கர்த்தர் புதிய மாதத்தையும் ஆசீர்வதி தருவாராக. வார்த்தைகளுக்கு ஊடாக பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை தடையாக இருக்க எல்லாவித சத்துருவின் கிரியைகளையும் அழித்து ஒழித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரிலே தைரியமாக இருந்து காரியங்களை நடப்பிக்க, எதிராக வருகிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்க கர்த்தர் தந்த பலனுக்காகவும் வார்த்தைக்காக நன்றி செலுத்திக் கொண்டு விடைபெறுவோம். God bless you.